ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாறனோட கடையை தான் காமிக்கிறாங்க. அங்கே மாறன் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த கேப்பில் வீரா மாறனை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு பையன், அக்கா எனக்கு கொஞ்சம் பொங்கலுக்கு செலவாக இருக்குது, அதனால அட்வான்ஸ் பணம் கொடுக்க அப்படின்னு போதுடே போடா அப்படின்ட்டு வீரா மாறனை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, எப்பவும் போல ஒவ்வொரு மாதமும் அட்வான்ஸ் பணம் கொடுப்பீங்கல்ல, இப்பவும் கொடுங்கக்கா அப்படின்னு டே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா அல்டிமேட்டா பேசிட்டு நம்ம மாறனை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவன் அக்கா என்னக்கா எப்பவும் போல பணம் கொடுப்பீங்க, இப்ப என்ன அதட்டிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ்க்கா கொடுக்கா, டே இங்க பாரு, நீ என்ன அக்கான்னு சொன்னல, அதனால நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னதும், என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எப்பவும் போல நான் உங்களை அக்கான்னு தானே கூப்பிடுவேன், இங்க பாரு மாற உனக்கு யாரு அண்ணன்னு கூப்பிடுவேன், அப்படின்னா அண்ணனோட பொண்டாட்டி உனக்கு அன்னி முறை வேணும்ல, அதனால எப்ப நீ தான் அண்ணின்னு கூப்பிடுறியோ அப்போதான் உனக்கு நான் பணம் கொடுப்பேன், இல்லைன்னா அப்படின்னதும், சரிங்கக்கா இனிமேல் நான் உங்களை அண்ணின்னே கூப்பிடுறக்கா, ப்ளீஸ்க்கா என்னோட அட்வான்ஸ் பணத்தை கொடுங்க அப்படின்னு போதும் வீரா முறைக்கிறாங்க. அண்ணி பணத்தை கொடுங்க நீ அப்படின்னதும் உடனே 10,000 கொடுத்துட்றாங்க. இது பார்த்து அந்த பொடியை ரொம்ப சந்தோஷப்பட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து வளவ போல மாறன் தள்ளி தான் உட்காருவாங்க இல்லையா. ஸோ தூரமா மாறன் உட்கார்ற சேர் இருக்கு, இங்க பாரு இப்போ மாறனோட கதிரை எடுத்துட்டு என் பக்கத்துல போடு அப்படின்னது. என்னக்கா இப்படி பேசுறீங்க, எப்பவும் போல அண்ணன் வளமையா அந்த இடத்துல தானே உட்காருவாரு, இங்க பாரு நான் சொல்றத மட்டும் கேளு, அந்த சேர் எடுத்துக்கொண்டு என் பக்கத்துல போடுறா அப்படின்னதும் வேற வழி இல்லாம அந்த பையனும் வீரா பக்கத்துல போடுறாங்க. இப்ப என்ன பண்றேன்னா எப்படியாச்சும் அண்ணனை என் பக்கத்துல உட்கார வைக்கிறேன் சரியா அப்படின்னது. சரிக்கா அப்படின்னுட்டு, அண்ணன் கொஞ்சம் வாங்கண்ணே நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னது. டேய் இங்க நிறைய துணிமணிலாம் காட்ட வேண்டி இருக்குடா, இருக்கிற கஸ்டமர் பாவம் இல்லை அப்படின்னதும், அண்ணன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வாண்ணே உட்காரு அப்படின்னு போது, என்ன இவ ரொம்ப அக்கறை காட்டுறானே அப்படின்னு மாறன் யோசிச்சுட்டே வீரா பக்கத்தில் உட்காடுறாங்க. என்ன இது இவ பக்கத்தில் கிடக்குது சேரு, அங்கே தானே கிடந்துச்சு அப்படின்னும் போதோ உடனே வீரா இங்கே பாரு மாறா எழுந்திரி வா, ஸ்டோரில் இருக்கிறதெல்லாம் கணக்கு பார்க்கணும் போகலாம் அப்படின்னு போது, ஏய் கீழே நிறைய வேலை கிடக்குடி, பொங்கல் அதுவுமா இதுக்கு வம்பளத்துட்டு இருக்கப்போ நீ மட்டும் போய் பாரு அப்படின்னது. என்னடா பேசிட்டு இருக்க, இப்போ நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னும் போது, என்னடி தொல்லை பண்ணிட்டு இருக்க, சரி தொலைறேன் வா அப்படின்னதும் 2 பேரும் அடிக்க போறாங்க. சரி சொல்றேன் சரியா இருக்கான்னு பாரு அப்படின்னு போது, நான் எழுதவே இல்லையே, ஏண்டி அப்ப என்னடி பண்ணிட்டு இருந்தேன், இங்க பாரு இப்ப சொல்ல ஏதோ ஒரு ஞாபகத்துல எழுதாம விட்டுட்டேன்டா, இப்ப சொல்ல எழுதுறேன் அப்படின்னு போது உடனே ஒவ்வொரு கணக்கா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வீரா ரசிச்சுட்டு மாறன் பின்னாடி போகும்போது 2 பேரும் ஸ்லிப் ஆகுறாங்க. உடனே மாறன் வீராவை தாங்கி பிடிக்கிறாங்க. நம்ம வீரா சூப்பரா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க மாறனை. இந்த பக்கம் நம்ம மாறன் சரி போதும் வா அப்படின்னுட்டு வரும்போது அப்படின்னு பார்த்து அந்த அதிகாரி இருக்காங்க இல்லையா, மாறன் மேல எதிர்பார்க்க கேஸ் கொடுத்தவங்க, அந்த இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் கடைக்கே வராங்க. என்ன சார் என்ன விஷயம், லாலிபாப் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஏன் சார் உங்க கடைக்கு துணிமணி வாங்கிட்டு போகலான்னு வந்தீங்களா, போகலான்னு வந்திருக்கேன்னு நினைச்சிங்களா, உங்க புள்ள மாறனை விசாரிக்க வேண்டியதா இருக்கு, அதான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கா அப்படின்னு போது, சார் இது கடை சார், கடைக்கலாமா வருவீங்க, எனக்கு எப்பெல்லாம் விசாரிக்க தோணுதோ அப்ப வந்தே ஆகுவேன், கூப்பிடுங்க உங்க பிள்ளைய அப்படின்னு போது வீராவும் மாறனும் வராங்க. என்ன சார் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, இங்க பாரு உன்னை விசாரிக்கணும்னு தோணுச்சு, அதான் அதை ஸ்டேஷன்லயே பார்க்க வேண்டியதானே அப்படின்னு மாற சொன்னதோ, அங்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காது, இங்க வந்துதான் விசாரிக்கணும், அப்பதானே 4-5 பேர் பார்ப்பாங்க, நீயும் அசிங்கப்படுவா அப்படின்னு போதும் மாறன் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. சரி எதுக்காக பாண்டியனே இல்லாம பண்ண சொல்லு அப்படின்னதும், இங்க பாருங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் அவரை எதுவும் பண்ணல, அது எதிர்ச்சியா நடந்த ஒரு விஷயம், மறுபடியும் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மனசுனாவே நடந்துக்க மாட்டா அப்படின்னும் போது, ஏய் என்னடா என்ன எதிர்த்து பேசுறேன், இங்க பாரு எனக்கு ஒரு திடீர் சந்தேகம் ஒன்று வந்திருக்கு, அதான் கிளியர் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இப்போ வீராவணி லவ் பண்ணேன், இப்போ உன் காதல் சக்சஸ் ஆகுறதுக்கு பாண்டியன் தடையா இருந்திருக்காரு, அதனாலதான் பாண்டியனே இல்லாம பண்ணிட்டு இப்போ ஆம்பளைங்க துணை இல்லாதன்னு வீடுதானே அப்படின்னு வீராக்குளத்துல தாலி கட்டிட்டேன், நான் சொல்றது சரிதானே அப்படின்னது. யோ இப்படியா அசிங்கமா பேசுறியா, அசிங்கமா இல்லையா, உன் உடம்புல காக்கி சட்டை இருக்குன்னு பாக்குறேன், இல்லைன்னா வேற மாதிரி போயிடும் அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை பார்த்து என்னடா சொன்னா அப்படின்னு நம்ம மாறனோட காலரை பிடிச்சதும் உடனே வீரா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாரு ஒழுங்கா கையடியா அப்படின்னும் போது, என்னடா யாரை பார்த்து வாயா போயான்ற, யோ எடியா கையா அப்படின்னு வீரா மாஸ் பண்றாங்க. என்ன மரியாதை குறையுது, இப்ப நீ எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு போது, இங்க பாரு எம்எல்ஏ கை வைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மாற தள்ளி விடுறாங்க. ஏய் யாரு மேலடா கை வச்சிருக்க, இன்னைக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா மவனே, இன்னைக்கு என்ன
அடிச்சுட்டு அதிகாரி மேல கை வச்சுட்டு இப்போவே உன்னை அரெஸ்ட் பண்ணிக்கொண்டு லாக்அப்ல போடுறேன் பாரு அப்படின்னு போது, யோ இப்ப நீ கையை எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு போது, என்ன எடுத்து பேசுறியா, அவ்வளவுதான் உன்னையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவான் அப்படின்னு அந்த அதிகாரி வீராவை விரல் நீட்டி பேசினதும், இங்க பாரு விரலை இறக்கு, இப்ப ஒழுங்கு மரியாதையா அவன் சட்டையிலேருந்து கையை எடுக்கல, ரொம்ப அசிங்கப்பட்டு போவா அப்படின்னதும் அந்த அதிகாரி கையை எடுத்துடுறாங்க. என்னது மாறனை அரெஸ்ட் பண்ணுவியா? எங்க நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா உன் உடம்புல நீ போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு உயிர் இருந்தா மாறனை அரெஸ்ட் பண்ணிட்டு போக பார்க்கலாம் அப்படின்னதும், பண்ண மாட்டேன் நினைச்சு அடி அப்படின்னுட்டு உடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாங்கன்னா மாறனை கூட்டிட்டு போறாங்க. கடையில இருந்து ஸ்டாஃப் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நேரா முன்னாடி நிக்கிறாங்க. என்ன சார் கூட்டிட்டு போறீங்களா? ஏதோ பெருசா பேசுனீங்க வீரவசனம்ல இல்ல, எங்க இவங்களை தாண்டி கூட்டிட்டு போங்க பாக்கலாம் அப்படின்னு போதும் அதிகாரி தலை கொஞ்சம் நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா எங்க கடையில அராஜகம் பண்ணீங்கன்னு உங்க காக்கி சட்டையை நாங்க கலட்ட வச்சிருவோம் பாக்குறீங்களா அப்படின்னு போதும் உடனே நம்ம ராமச்சந்திரன், இங்க பாருமா வீரா விடுங்கம்மா, எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு, இங்க பாருங்க அவருக்கு வழி விடுங்க அப்படின்னதும் எல்லாரும் சேர்ந்து வழி விட்டுடுறாங்க. என்னமா வீரா அவங்க கூட சேர்ந்து நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இவங்கள மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் இப்படி பாடம் புகட்டினாதான் சரி வருமாமா அப்படின்னு வீரா பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு வீராவுக்கு பார்த்து மாறன் ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த அதிகாரி பிரச்சனை பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் அங்க இருந்த ஒரு பையன் வீடியோ எடுத்து உடனே சோசியல் மீடியால எல்லாம் போட்டுடுறான். சோ அந்த இன்ஸ்பெக்டர் அராஜகம் பண்ணது வீரா மாஸ் பண்ணி காப்பாத்தினது வீராவை பாராட்டி அந்த வீடியோ போட்டிருக்காங்க. இதை கடையில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டுறாங்க. வீரா என்னமா இதெல்லாம் சரி விடுங்க மாமா பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு வீரா அங்க இருந்து போனது. இதோட இந்த